ஒரு முக்கியமான பகுதியை நான் வந்து விளக்கிறேன். இன்னைக்கு நாம வந்து இந்து என்ற அடையாளத்தின் பெயரில் நம்ம எல்லோரும் இருக்கின்றோம். பல பேருக்கு இந்து என்ற வார்த்தை வந்து என்ன என்று தெரிவதில்லை. இதை வந்து ஆங்கிலேயர்கள் தான் கொடுத்திருக்கின்றார்கள் இந்து அப்படின்னு பல கதைகள் வெளியே வந்து பேசப்படுகின்றது. பல பேரால வந்து அதாவது தவறுதலாக நம்மை வழி நடத்தப்படுகின்றோம் நாம் எல்லாம். எனக்கு என்ன அப்படின்னா ஒரு ஒரு வேதனை என்னன்னா அடையாளப்படுத்தி கொண்டிருக்கோம். என்னை வந்து ஒவ்வொரு நிலையிலும் நான் இந்து என்று பெருமிதமாக பேசக்கூடிய சூழலில் பல நிலைகள்ல வந்து அந்த இந்து என்ற சொல் பல பரிணாமங்கள்ல வெளியே வந்து ஆஹ் பேசப்படுவதனால நமக்கு என்னன்னா அந்த சொல்லை பயன்படுத்துவதில் நமக்கு ஒரு தயக்கம், ஒரு பின்வாங்கல். இந்துன்னு சொன்னா அது என்னமோ ஒரு குறைபாடு மாதிரி, குறைபாடு உடையதாக. இப்ப முதல்ல பார்ப்போம், இது ஆங்கிலேயர்கள் என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் ஆங்கிலேயர்களுடைய கட்டுக்கதைகளை எப்படி நம்ம பார்க்கின்றோம் முதல்ல பார்ப்போம். இதுல என்ன தெளிவுகள் நமக்கு தேவை அப்படின்றத தெரியணும். இந்து என்ற சொல் எங்கே வரம்பு இருக்கு, அதனுடைய சொற்பொருள் எங்க, யார் கொடுத்தா அப்படின்னு எல்லோரும் இப்ப கேட்பாங்க. ஆங்கிலேயர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து ஜியோகிராபிக்கல் டெபினிஷன், அது வந்து சமயம்லாம் கிடையாது, அது ஒரு இடத்தை குறிப்பது அப்படின்னு. எதை ஆதாரமாக காட்டுகின்றீர்கள் அப்படின்னு ஆங்கிலேயர்கள்ட்ட கேட்கும் போது இதைத்தான், இந்த கதையை தான் முதல்ல எடுத்துட்டு வந்து முன் வச்சாங்க. அதாவது the Persian history அல் பிருனி in his work கிதாப் அல் ஹிண்ட் புக் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இது 11ஆம் நூற்றாண்டில் அவருடைய நூல் கிதாப் அல் ஹிண்ட் புக் ஆஃப் இந்தியா அப்படின்னு. அந்த ஹிண்ட் அப்படின்றது இந்தியா அப்படின்ற பொருள்ல அவர் சொல்ல முடிய அந்த பொருள். அப்போ அவர் அங்கதான் வந்து முதல் முறையாக ஹிந்து என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார். அந்த வார்த்தை ஹிந்து டு ரிஃபர் டு த பீப்புள் ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட். அதான் பாருங்க, மீண்டும் நல்லா பாருங்க, இது வந்து ஒரு ஜியோகிராபிக்கல் டெஃபினிஷன் அண்ட் தியர் ரிலிஜியஸ் பிராக்டிசஸ் அப்படின்னு இவர் பதிவு பண்ணது. அல்பிருனி பதிவு பண்ணதை தான் வந்து இன்றைக்கு எல்லா நிலைகள்லயும் வந்து உலக மக்களால் நம்பப்படுது. அப்ப இத வந்து எல்லா மக்களும் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய மதத்திற்கு வந்து உங்களுக்கு பொருள் தெரியாது, நீங்க வந்து இந்து அப்படின்ற அந்த பேர் சொல்றீங்க, அப்போ இந்து யாரு, இதுக்கு எங்கிருந்து உங்களுக்கு சான்றுகள் உண்டு அப்படின்னு கேட்டா, அதை பாருங்க, ஒரு பர்ஷியன் அல்பிருனி அப்படின்றவர் தான் உங்களுக்கு வந்து உங்க மதத்தினுடைய பேரை வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி இப்படிதான் வந்து இன்னைக்கு உலக அளவுல பரப்பப்பட்டிருக்கு. அப்ப இந்து அப்படின்ற அந்த அடையாளத்தை வந்து சில பேர் தன்னுடைய அடையாளமாக காண்பதற்கு சில பேருக்கு வந்து ஒரு அச்சம், ஒரு தயக்கம். இதை வந்து நம்ம இப்ப பார்க்க இருக்கின்றோம். இந்து என்பது என்ன, இந்த தெளிவு நமக்கு ரொம்ப மிக மிக முக்கியம். அப்ப இதுல வந்து இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, இத கொஞ்சம் தெளிவாக்கி கொள்ளுங்க. இந்த இந்த நூலை பற்றிய ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். இவர் வந்து கித்தாப் அல் ஹிண்ட் அப்படின்றது நான் சொன்னது போல 11ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. இதுல வந்து நிறைய தமிழர்களை பற்றி, அதாவது இந்துக்களை பற்றிய குறிப்புகள், இந்துக்கள் அப்படின்னா இந்தியர்களை பற்றிய குறிப்புகள் இதில் பேசப்பட்டு இருக்கின்றன. அதில் 80 இயல்கள் சாப்டர்ஸ் இருக்கு பாருங்க. அப்போ அதுல நம்ம என்ன முக்கியமா, இதுல நான் வந்து 2 விஷயத்தை நாம் இங்க பதிவு செஞ்சுட்டு இங்க இருந்து, இது வந்து உங்களுக்கு தெரியணும், இப்படி ஒரு நூலை வைத்துத்தான் இன்றைக்கு நம்ம வந்து பேசப்படுறோம் இந்து அப்படின்னு. அப்ப நமக்கு அடையாளம் காண்பதற்கு, ஐயோ யாரோ சொல்லிதான் நம்மளுடைய இந்து மதமே பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றது போல இன்றைக்கு ஒரு தோட்டத்தை உருவாக்கி விட்டார்கள் ஆங்கிலேயர்கள். பாருங்க, he recorded observation of his travel of India in his book Kitab al-Hind, which gives the account of the historical and social condition of the subcontinent அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு, he அதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, he translated 2 Sanskrit books into the Arabic. நிறைய, அப்ப இது இது இவருடைய பங்கு மட்டும்தான். he regarded the Indus valleys as the ancient sea basin. என்ன இதுலலாம் நம்ம பார்க்கிற இதுல முக்கியமான கருத்துக்கள் என்னன்னா, நிறைய நூல்கள், நம்மளுடைய நூல்கள் வந்து பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு அங்கு பயன்பாட்டில் இருந்திருக்கின்றன அப்படின்ற ஒரு கருத்துக்காக இதை ஒரு சேர்த்து இந்த பகுதியை எடுத்திருக்க. இதுல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம மேலும் பேசலாம். ஆனா இப்ப என்னன்னா நமக்கு தெரியும், இது வந்து நம்மளுடைய டெபினிஷன், இந்து என்ற சொல் வந்து யாரோ கொடுத்தது போல நம்ம தோணும். அதுதான் உண்மையா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. இப்ப நம்ம இந்த 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 வரியை தான் நம்ம ஒவ்வொன்னா பார்க்க போறோம். சரி, என்னுடைய நூலினுடைய இந்த ஆய்வுகள், இதை பற்றிய ஆய்வுகள் வந்து மிக விரிவாக எனது நூல்ல நான் வந்து எழுதியிருக்கிறேன். அதுவும் புறக்காலத்தியல் வந்து மிக
ஆழமாக அதாவது தமிழர்களுடைய, குறிப்பாக தமிழர்களுடைய கால அறிவியலாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய இந்து என்ற அந்த அடையாளத்தினுடைய ஒட்டுமொத்த விளக்கமும் இதில் விளங்குகின்றது. நான் இதுக்கு பிறகு பேசக்கூடிய அறிவியல் நுட்பங்கள் எல்லாம் இதில் எடுக்கப்பட்டது. அதை நான் தெளிவா சொல்லிடுறேன். ஏன்னா இதை எங்க இதுக்கு மேல எதுவும் விரிவா படிப்பதற்கு ஏதாவது நூல் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இதுதான் நூல் அப்படின்னு நான் சொல்லிடுறேன்.